இவர்கள் தான் அந்த குழந்தையை யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையை சரியாக வளர்க்கல, சரியாக அந்த குழந்தை வளர்ப்பை பேணவில்லை, அந்த குழந்தையை இஸ்லாமிய பண்பாடை ஊட்டி இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து இஸ்லாமிய ஈமானிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையை அவர்கள் செதுக்கவில்லை. அந்த தாயும் தந்தையும் தான் குழந்தையை ஒரு யூதனாகவோ ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்தமாக யூதனாக அல்ல. அன்றைய காலகட்டத்துல ஒரு ஒன் ஆஃப் தி பீரியட், ஒரு காலகட்டத்துல இஸ்லாத்தை விட அதிகமாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள் இருந்தாங்க சதவீதத்துல. அத சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாகவோ மாற்றக்கூடியவர்கள் யாருமே இல்ல, தாயும் தந்தையும் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த பொறுப்பை பற்றி நாம சிந்திக்கிறோமா? எவ்வளவு முக்கியமான செய்தி இந்த செய்தி, சொல்லுங்க, எவ்வளவு முக்கியமான செய்தி. ஒரேடியாக மதம் மாற்றுவது கிடையாது. அவர்களை போல அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்களை மாதிரி மாறி போறாங்க. அதாவது அவங்களுடைய பண்பாடுகளையும் அவங்களுடைய விஷயங்களையும் இவர்கள் அடாப்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய சிஸ்டத்துல போய் அவங்க மாற்றுறாங்கன்னு சொன்னா அதற்கானது உங்களுடைய வளர்ப்பு தான் சரியில்லை என்று தாயின் மீதும் தந்தையின் மீதும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இஸ்லாம் சுமத்துகிறது. மிகப்பெரிய ஒரு அமானிதமான ஒரு அருட்கொடை அப்படி சொல்லலாம். குழந்தை என்பது ஒரு அருட்கொடை தான், ஆனால் இது மிகப்பெரிய அமானிதமான ஒரு அருட்கொடையாகும். அப்படியான அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம நம்முடைய குழந்தை வளர்ப்பை பற்றி அனுதினமும் யோசிப்பதற்கு கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சுலர் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சுங்க, திருமணத்துக்கு முன்னாடி அதோட முடிஞ்சிச்சு. குழந்தை வந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்காகவே நாம் திட்டமிட வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய அனைத்து காரியங்கள், நமக்கு வாப்பா எப்படி செயல்படுகிறார், நம்ம உம்மா எப்படி செயல்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்த்து அவர்கள் வளருகிறார்கள். அப்படி என்றால் நாம எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களை நீங்கள் தான் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்களே நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு போவது யாரு? நாம தான் குர்ஆனை எடுத்து படிக்கணும், நாம தான் ஹதீஸை எடுத்து படிக்கணும், நாம தான் எது சரியான ஈமான், எது சரியான கொள்கை, எது ஹலால், எது ஹராம் என்று நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்லல, இவங்க சொல்லல, ஹஜரத் சொல்லல, ஜமாத் சொல்ல இல்ல. உங்களை நீங்கள் தான் பண்படுத்தி உங்களை நீங்கள் தான் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் தான் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்களே பொறுப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி யோசிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு குடும்பத்தினுடைய தலைவி, நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கலாம் அல்லது தனியா கூட இருக்கலாம், மொத்தத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான தலைவர், உங்கள் குழந்தைகளுக்கான தலைவி. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் நம் குழந்தைகளை பற்றி, அது நம்ம குடும்பம், அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு செவ்வனே இஸ்லாமிய அடிப்படையில் கட்டமைக்கிறோம், இஸ்லாமிய சிந்தனைகளையும் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் எவ்வளவு குழந்தைகளுக்கு நாம ஊட்டுகிறோம். மடியிலும் மார்பிலும் போட்டு நாம கஷ்டப்பட்டு வளர்த்து வருகிறோம். அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை நாம் ஊட்டுகிறோமா என்று யோசித்து பாருங்க. அல்லாஹ் அவனுடைய திருக்குர்ஆனிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களை பத்தி சொல்லும்போது
வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். முகமது அவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தொழ சொல்லுங்கங்கறாங்க. அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுடைய குடும்பத்தாரை முகமது அவர்களே நீங்கள் தொழ வைங்க, தொழ சொல்லுங்க. அப்ப ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்திலே உள்ள சக உறுப்பினர்களுக்கு தொழுகையை ஏவ வேண்டும். தொழுவுங்க என்று தொழுகையின் மீதான ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும்? பிரதிபலிச்சு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மிடத்தில் தொழுகை இல்லை. அப்ப எப்படி நம்ம எந்த மூஞ்ச வச்சுட்டு நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி தொழுகையை சொல்லுவோம்? இஸ்மாயில் நபி அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆன்ல, வذكر في الكتاب இஸ்மாயில். இஸ்மாயில் அவர்களுடைய வரலாறை நீ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த எப்படி வாழ்ந்தாங்கங்கற அந்த உண்மையான அந்த கதையை, உண்மையான வரலாறை நீ யோசிச்சு பாரு என்று முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். சொல்லிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. இஸ்மாயில் அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க? தன் குடும்பத்தை பார்த்து தொழுவுங்க, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க, அல்லாஹ்வை நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார். மட்டுமல்லாமல் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபேமிலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பமாக இருக்கும். அதாவது தொழுகையை நிலைநிறுத்துங்க, ஜகாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா அவங்க பெரிய ஒரு ஃபேமிலி, ஒரு கோத்திரமாக வாழ்ந்திருக்கலாம். தொழுவுங்க, ஜகாத்தை நிறைவேற்றுங்க என்று தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாருக்கும் சொல்லக்கூடியவராக இஸ்மாயில் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவருடைய குர்ஆனிலே எடுத்து சொல்கிறார். அப்ப நாம எந்த அளவிற்கு நம்முடைய அந்த குழந்தை வளர்ப்பு விஷயத்துல இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்.